பரிசுத்தவான்களின் ஆறுதல். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். பாக்கியவான். பாடுகளை அனுபவிக்கிற பரிசுத்தவான்களுக்கு சங்கீதக்காரர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய சொந்த அனுபவங்களையும் பயன்படுத்துகிறார். தேவன் நம்மை தீங்குகளில் இருந்து பாதுகாக்கிறார். அதோடு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கஷ்டத்தை மாத்திரம் பாராமல் நாம் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு வரும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் வேறு விதமான வியாக்கியானம் நமக்கு கிடைக்கும். துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்குகிறார்கள், அவருடைய சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய ஜனத்தை அவர்கள் மூலமாய் சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சிட்சிப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிட்சிக்கிறார். தம்முடைய ஜனத்தின் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால் தான் அவர்களை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய சுதந்திரத்தை நொறுக்குகிறவர்களும் ஒடுக்குகிறவர்களும் துன்மார்க்கராயும் அக்கிரமக்காரராயும் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய கரங்களில் சிட்சிக்கிற பிரம்பாக இருக்கிறார்கள். பிரம்பை கையாடாத தகப்பன் தன் மகனை பகைக்கிறான். தேவனுடைய ஜனங்களுக்கு துன்பம் உண்டாகும் போது மெய்யாகவே அவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு போதிக்கிறார். தேவனுடைய சிட்சையின் கீழ் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரர் இந்த சத்தியத்தை சொல்லும் போது சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். தேவனைப் போல யாராலும் போதிக்க முடியாது. அவரே நமக்கு நல்ல போதகர். தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நமக்கு போதிக்குமாறு தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பதையும் பராமரிப்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் சிட்சை பிரயோஜனமற்றது. அதே வேளையில் சிட்சையோடு போதனையும் சேரும்போது அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அதனால் நமக்கு நன்மை உண்டாகும். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியதை ஒழுங்காக கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும். ஆனாலும் இவை நமக்கு நித்திய காலமாய் நீடித்திராது. இவை வெகு சீக்கிரத்தில் நம்மை விட்டு கடந்து போகும். நமக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை ஆதாரமாக வைத்து தேவன் நமக்கு போதிப்பார். அதன் பின்பு நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தீங்குகளில் இருந்து நமக்கு ஓய்வை கொடுப்பார். நமக்கு வரும் தீங்கு நாட்களில் நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வேதத்தை கொண்டு நமக்கு போதிக்கிறார். இந்த போதனையின் ஒரு பகுதியாக அவர் நம்மை சிட்சிக்கிறார். சிட்சை தன்னுடைய வேலையை முடித்த பின்பு அது நம்மை விட்டு நீங்கி போகும். நமக்கு துன்மார்க்கன் மூலமாய் பாடுகள் வரலாம். கர்த்தர் இந்த பாடுகளை நமக்கு சிட்சையாக அனுமதிக்கிறார். நம்மை சிட்சித்து போதிக்கிறார். நமக்கு பாடுகளும் தீங்குகளும் எதுவரைக்கும் இருக்கும் என்றும் சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லுகிறார்.
கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் நீதிமானை தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். நீதிமானின் ஆசீர்வாதங்கள்: தேவனால் சிட்சிக்கப்படுகிறார்கள், வேதத்தை கொண்டு போதிக்கப்படுகிறான். தீங்கு நாட்களில் கர்த்தர் பாதுகாக்கிறார், ஜீவ நாளெல்லாம் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். பாதுகாப்பும் பராமரிப்பும், தேவனுடைய உண்மை, நீதி. துன்மார்க்கருக்கு விரோதமாக பாதுகாக்கிறார், அக்கிரமக்காரருக்கு விரோதமாக பாதுகாக்கிறார். எல்லா வேளைகளிலும் துணையாய் இருக்கிறார். தேவன் நம்மால் தாங்கிக் கொள்வதற்கு அதிகமாக நம்மை சோதிக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய உண்மையை விவரிப்பதற்கு கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது என்னும் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டது. நியாயம் நீதியினிடமாக திரும்பும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பதற்கு துன்மார்க்கரையும் அக்கிரமக்காரரையும் தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார். ஆனாலும் துன்மார்க்கருக்கு வரும் அழிவை கர்த்தருடைய பிள்ளைகள் காண்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே தள்ளப்பட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிட மாட்டார், தம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு ஏராளமான தீங்குகளை செய்யலாம். அவர்கள் நம்மை நொறுக்கலாம், நம்மை ஒடுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், தம்முடைய உடன்படிக்கையில் இருந்து நம்மை நீக்கிவிட மாட்டார். தம்முடைய பாதுகாப்பில் இருந்தும் பராமரிப்பில் இருந்தும் நம்மை வெளியேற்றிவிட மாட்டார். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். தீங்குகளும் அநியாயங்களும் சரி செய்யப்படும். ஒழுங்கற்று இருப்பவை ஒழுங்காக்கப்படும். தாறுமாறாக இருப்பவை சரி செய்யப்படும். அப்போது செம்மையான இருதயத்தார் யாவரும் நீதியை பின்பற்றுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரையிலும் கஷ்டங்களையும் தீங்குகளையும் அனுபவித்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி போகும். அவர்கள் மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பில் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை தமது கிருபையினால் பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். தேவன் மீது பிரியமாய் இருப்பார்கள், அவரோடு ஐக்கியமாய் ஜீவிப்பார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு துன்மார்க்கர் மூலமாகவும் அக்கிரமக்காரர் மூலமாகவும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பதற்காக இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்த துன்மார்க்கரை கர்த்தர் மெய்யாகவே தண்டிப்பார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை பின்பற்றிய விசுவாசிகளுக்கும் யூத மார்க்கத்தாரும் எருசலேம் ஜனத்தாரும் ரோம பேரரசாரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் துன்பத்தை கொடுத்த எருசலேம் நகரம் அழிந்து போயிற்று. அதன் பின்பு அவர்களுக்கு வேதனைகளை கொடுத்த ரோம பேரரசும் அழிந்து போயிற்று. ரோம பேரரசார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்பப்படுத்தினார்கள். கர்த்தரோ தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் காத்துக்கொண்டார். நியாயம் நீதியினிடமாக திரும்பி வரச் செய்தார். செம்மையான இருதயத்தார் யாவரும் தம்முடைய நீதியை பின்பற்றச் செய்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கர்த்தர் நீதியை சரிக்கட்டினார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியவில்லை. துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சங்கீதக்காரருக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் துன்மார்க்கர் மூலமாகவும் அக்கிரமக்காரர் மூலமாகவும் துன்பங்கள் உண்டாயிற்று. அவர்களிடத்தில் சரீர பலமும் அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அவர்களோ தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள். சங்கீதக்காரருக்கு உதவி செய்ய ஒருவரும் முன்வரவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் துன்மார்க்கராயும் அக்கிரமக்காரராயும் இருக்கிறார்கள். அக்கிரமக்காரரிடத்தில் அக்கிரம செய்கை மாத்திரமே உள்ளது. அவர்களிடத்தில் எந்த நற்கிரியையும் காணப்படவில்லை. அவருடைய ஆளுகையும் அக்கிரமமாக இருக்கிறது. அவர்கள் தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிறார்கள். அவர்களிடத்தில் கொடுங்கோல் ஆசனம் இருக்கிறது. எல்லா தேசத்திலும் அக்கிரமக்காரரும் துன்மார்க்கரும் இருக்கிறார்கள்.
அவர்கள் எப்போதுமே மனுஷ நேயத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அவர்களை யாராலும் அடக்கவும் முடியவில்லை. அவர்கள் யாருக்கும் அடங்காமல் தங்கள் இஷ்டம் போல தங்களுக்கு இஷ்டமானதை செய்கிறார்கள். சட்டத்தை தங்கள் இஷ்டம் போல வளைத்து போடுகிறார்கள். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீதி கிடைக்காமல் செய்து விடுகிறார்கள். அரசாங்கமும் சட்டமும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரருக்கும் துணை போகிறது. துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். சட்டத்தை மீறி அநியாயம் செய்கிறார்கள். தானியேலின் சத்துருக்கள் தானியேலுக்கு விரோதமாய் அநியாயம் செய்தார்கள். தேசத்தில் சட்டம் இயற்றப்பட்ட போது அந்த சட்டத்தை தங்களுக்கு சாதகமாகவும் தானியேலுக்கு பாதகமாகவும் பயன்படுத்தினார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். தானியேல் 6:6-7. தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது என்று தரியு ராஜா கட்டளையிடுகிறார். தரியு ராஜாவின் கட்டளைக்கு தானியேலினால் கீழ்ப்படிய முடியாது. ராஜாவின் கட்டளையை மீறி தானியேல் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தானியேலின் சத்துருக்களோ அவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத தானியேலின் இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். தானியேலை சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள். நம்முடைய சமுதாயத்திலும் நல்லவர்கள் இப்படித்தான் தண்டிக்கப்படுகிறார்கள். சட்டத்தின் பெயரிலும் நீதியின் பெயரிலும் நீதிமான்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் தங்களுக்கு இஷ்டமானபடி சட்டத்தை பயன்படுத்தி நல்லவர்களை தண்டித்து விடுகிறார்கள். சங்கீதக்காரருக்கு துன்மார்க்கர் மூலமாயும் அக்கிரமக்காரர் மூலமாயும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்திருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரரின் பட்சத்தில் இருந்து அவருக்கு உதவி புரிய ஒருவரும் முன்வரவில்லை. அது மாத்திரமல்ல, துன்மார்க்கரும் அக்கிரமக்காரருக்கும் விரோதமாய் பேச சங்கீதக்காரரின் பக்கத்தில் யாரும் சேரவும் இல்லை. சங்கீதக்காரர் துன்பப்படும் போது தன்னுடைய சிநேகிதரின் உதவியை நாடுகிறார். ஆனால் அவருக்கு ஒருவரும் உதவி செய்ய முன்வரவில்லை. தன்னுடைய பரிதாபமான நிலைமையை சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார்: துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று கேட்கிறார். சங்கீதக்காரர் மீது மெய்யாகவே அன்பு செலுத்த ஒரு சிநேகிதரும் இல்லை. அவருக்கு ஆதரவாக பேச யாரும் முன்வரவில்லை. சங்கீதக்காரர் தனக்கு உதவி புரியும் மனுஷரை தேடி பார்க்கிறார். அவரால் ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் ராயருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். தன்னோடு கூட ஒருவரும் இருக்கவில்லை என்று பவுல் வேதனையோடு சொல்லுகிறார். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. 2 தீமோத்தேயு 4:16. சங்கீதக்காரரை போலவே இன்னும் அநேக நீதிமான்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டாயிருக்கிறது. அவர்கள் துன்பத்தின் மத்தியில் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ என்று கேட்டு, தேவன் ஒருபோதும் அநீதிக்கு துணை போக மாட்டார். கொடுங்கோல் ஆசனம் தேவனோடு இசைந்திருப்பதில்லை. தேவன் நீதிபரர். அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள் நீதியின் ஆசனத்தில் அமர்ந்திருந்து நீதியாய் தீர்ப்பு சொல்லுவார்கள். கொடுங்கோல் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் ஒருபோதும் ஐக்கியம் உண்டாகாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தாவே, உமது கிருபை. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் நீதிமான்களை அதிகமாய் ஒடுக்குகிறார்கள். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு துன்பமும் வேதனையும் அவர்கள் மீது வந்திருக்கிறது. சங்கீதக்காரருடைய ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணும் அளவுக்கு அவருக்கு வேதனை உண்டாயிற்று. சங்கீதக்காரரால் பேசவும் முடியவில்லை, தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. அவர் துன்மார்க்கருக்கு முன்பாக செயல் இழந்தவராக இருக்கிறார். மரிப்பதற்கும் ஆயத்தமாகி விட்டார். சங்கீதக்காரரை போலவே அப்போஸ்தலர் பவுலுக்கும் அதிகமான வருத்தம் உண்டாயிற்று.
பவுல் தனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை இவ்வாறு சொல்லுகிறார். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 2 கொரிந்தியர் 1:8-9. சங்கீதக்காரர் தன்னுடைய வேதனையை பற்றி சொல்லும்போது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிறார். கால் சறுக்கும் போது கீழே விழுவதை தவிர வேறு வழியில்லை. தாவீதுக்கு சவுல் மூலமாய் அநேக துன்பங்கள் உண்டாயிற்று. தாவீது சவுலின் கையினால் அழிந்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார். தாவீதின் நம்பிக்கையும் அற்று போயிற்று. இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கிருபை தாவீதை தாங்குகிறது. கர்த்தர் தாவீதுக்கு துணையாய் இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதக்காரருடைய ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டாலும் கர்த்தர் அவருக்கு துணையாக இருக்கிறார். ஆகையினால் சங்கீதக்காரர் மௌனத்தில் வாசம் பண்ணாமல் ஜீவனோடு இருக்கிறார். சங்கீதக்காரருடைய கால் சறுக்கினாலும் கர்த்தருடைய கிருபை அவரை தாங்குகிறது. கர்த்தருடைய ஆறுதல்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். சங்கீதக்காரர் துன்பத்திலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை அவரை தாங்குகிறது. அவருடைய ஆறுதல்கள் சங்கீதக்காரருடைய ஆத்மாவை தேற்றுகிறது. துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் நீதிமான்களுக்கு விரோதமாக தீங்கு செய்யும் போது நீதிமான்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிறது. அவர்களுக்கு மனுஷர் யாரும் உதவி செய்ய முன் வருவதில்லை. எல்லா மனுஷரும் நீதிமான்களை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நீதிமான்களை கைவிடாமல் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்குகிறது. சங்கீதக்காரரின் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கும் போது அவர் கர்த்தருடைய ஆறுதலை நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூறுகிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரர் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். தேவன் தன்னை பாதுகாப்பார் என்று தேவனை நம்புகிறார். சங்கீதக்காரரால் சுய பலத்தினால் அவருடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியவில்லை. அதே வேளையில் அவர் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவருக்கு ஆறுதலும் விடுதலையும் உண்டாயிற்று. தண்ணீரிலே மூழ்கி போகும் சூழ்நிலை வந்தாலும் அவருடைய தலை விசுவாசத்தினால் தண்ணீருக்கு மேல் எழும்பி நிற்கிறது. அவரால் சுவாசிக்க முடிகிறது. தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை பாதுகாக்கிறார். அதே வேளையில் அவர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஆறுதலையும் நமக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய வல்லமையோடு அவருடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஆறுதலே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பும் ஆறுதலும் தேவைப்படுகிறது. சங்கீதக்காரருடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகள் அவருக்குள் நிரம்பி இருக்கிறது. அவிசுவாசமான சிந்தனைகள் அவருடைய ஆத்மாவை வருத்தமடைய செய்கிறது. அவருடைய நம்பிக்கையும் குறைந்து போயிற்று, பலமும் குறைந்து போயிற்று. ஏராளமான விசாரங்கள் அவருடைய உள்ளத்தில் பெருகி இருப்பதினால் அவரால் அவற்றின் பாரத்தை சுமக்க முடியவில்லை. சங்கீதக்காரருக்கு ஆவிக்குரிய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. கர்த்தர் சங்கீதக்காரரை கைவிடாமல் தம்முடைய ஆறுதல்களினால் அவருடைய ஆத்மாவை தேற்றுகிறார். தேவனுடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்மாவை சென்றடையும். தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் போது நம்முடைய ஆத்மாவில் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும். இந்த சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல. இது தேவனுடைய சந்தோஷம். இதுவே மெய்யான சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை உலகத்தால் கொடுக்க முடியாது. தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் போது இந்த உலகத்தால் அதை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளவும் முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நீதியும் அநீதியும் கலந்திருக்கிறது. நன்மையும் தீமையும் சேர்ந்தே இருக்கிறது. ஆனாலும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் நீதிபரர். அவர் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். அவர் தீமையோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளவும் மாட்டார். துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிறார்கள். அவர்கள் கொடுங்கோல் ஆசனத்தில் அமர்ந்திருந்து தீமை செய்கிறார்கள்.
அக்கிரமக்காரர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். இவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளில் கர்த்தருக்கு பங்கு இல்லை. துன்மார்க்கரின் கொடுங்கோல் ஆசனத்தோடு தேவனுக்கு உடன்பாடு இல்லை. சங்கீதக்காரர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் துன்மார்க்கருடைய அநீதியையும் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். நீதிபரராகிய தேவன் அநீதிக்கு துணை போக மாட்டார். அவர் நீதிமான்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய ஆறுதல்கள் நீதிமான்களின் ஆத்மாவை தேற்றும். துன்மார்க்கர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அங்கெல்லாம் துன்மார்க்கர் கூட்டம் கூடி விடுவார்கள். கர்த்தர் துன்மார்க்கரை அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் சங்கரிப்பார். துன்மார்க்கரின் பாவங்கள், அவர்கள் அக்கிரமம் பண்ண ஆலோசனை பண்ணுகிறார்கள். நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். குற்றம் இல்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலம், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எப்போதுமே நீதியுள்ள நியாயாதிபதியாகவே இருக்கிறவர். இதுவே அவருடைய மெய்யான சுபாவம். நீதியுள்ள கர்த்தர் நீதியை பாதுகாக்கிறார், அநீதியை தண்டிக்கிறார். சங்கீதக்காரருக்கு கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயத்தை சங்கீதக்காரர் தன்னுடைய ஜீவியத்தில் அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாக சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். சங்கீதக்காரர் கர்த்தரை பற்றி சொல்லும்போது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார் என்று சாட்சியாக அறிவிக்கிறார். கர்த்தர் தாமே சங்கீதக்காரரை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு துன்பங்களும் நெருக்கங்களும் வராதவாறு அவர்களை பாதுகாக்கிறார். துன்பங்களில் மூழ்கி அமிழ்ந்து போகாதவாறு கர்த்தர் தாமே அவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். ஏனெனில் தேவன் நாம் நம்பியிருக்கிற கன்மலையாய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கன்மலையில் அடைக்கலம் பெறும்போது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது சத்துருவால் நம்மை தொட முடியாது. நாம் சாத்தானின் ஆபத்துக்களுக்கு விலகி கர்த்தருடைய அடைக்கலத்தில் பாதுகாப்பாய் இருப்போம். சங்கீதக்காரர் தேவனுடைய மகத்துவத்தை போற்றி புகழ்ந்து சொல்லும்போது அக்கிரமக்காரருக்கு வரும் தண்டனையையும் சொல்லுகிறார். கர்த்தர் நீதிமான்களை பாதுகாக்கிறார். அதே சமயத்தில் அவர் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதியுள்ள கர்த்தர் அநியாயக்காரரின் அநியாய கிரியைகளை கண்டும் காணாதது போல் இருந்துவிட மாட்டார். துன்மார்க்கருக்கும் அக்கிரமக்காரருக்கும் வரும் ஆக்கினை தீர்ப்பு சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். துன்மார்க்கர் நீதிமான்களுக்கு அக்கிரமம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தேவனோ அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேலேயே திருப்பி விடுகிறார். துன்மார்க்கர் பொல்லாப்பு செய்வதனால் கர்த்தர் அவர்களை சங்கரிக்கிறார். துன்மார்க்கரின் அழிவு தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. தேவன் நீதிமானுக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலம். தேவன் நம்பி இருக்கிற கன்மலை. தேவன் நீதிமான்களுக்கு சாதாரண அடைக்கலமாக மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு கன்மலையாக இருக்கிறார்.